என்ற தலைப்பில் السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يضلل إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக தோன்றிய ஒவ்வொன்றும் பிதஅத் பிதஅத்தெல்லாம் நாளையும் மண்ணை நரகத் சேரும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு அல் குர்ஆனின் மகத்துவங்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வேதம் கொடுக்கப்பட்டது. அதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் வஹீ மூலமாக இறக்கப்பட்டது. அந்த அல் குர்ஆனின் மகத்துவத்தை அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுகிறான். அந்த அல் குர்ஆனின் வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறினான் என்று தெரியுமா? வஹீனா இலைக ரூஹம் மின் அம்ரினா. அல்லாஹ் அல் குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான். ஏன் இந்த அல் குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான் என்று தெரியுமா? அர்-ரூஹ் இந்த உடல் நிலை பெற்று இருப்பதற்குரிய காரணம். ரூஹ் இல்லாமல் எந்த ஒரு உடலும் எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ரூஹ் உடலில் இருந்து சென்று விட்டால் அந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது, அது மையத்தாக ஆக்கப்படும். அதுபோல்தான் அல் குர்ஆனும். ரூஹுல் குலூப் அல் குர்ஆன் உள்ளத்துடைய உயிரது. அல் குர்ஆன் சிந்தனையின் உயிரது. அல் குர்ஆன் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உயிரது. யார் ஒருவன் இந்த அல் குர்ஆனை புறக்கணிக்கிறானோ அவன் ரூஹ் இல்லாமல் அவன் வெளிச்சத்திலிருந்து தூரமாகிறான், அவன் நேர்வழியின் தூரமாகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் காரணமாக தான் கூறுகிறான், வலா கதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா. அல்லாஹ் அவனுடைய கட்டளையிலிருந்து வஹீயின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை நமக்கு இறக்கியிருக்கிறான். மா குந்தும் தத்ரி மல் கிதாபி வலல் ஈமான். நபியே நீங்கள் இந்த மக்களை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்கிறீர்கள். எதை கொண்டு? இந்த அல் குர்ஆனை கொண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு வசனத்தில் அல் குர்ஆனை ரூஹ் என்று அழைக்கிறான், அல் குர்ஆனை நூர் என்று அழைக்கிறான், அல் குர்ஆனை ஹுதா என்று அழைக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் காரணமாக தான் கூறுகிறான், வலாக்கின் ஜஅல்நாஹு நூரா. அல்லாஹ் வெளிச்சமாக ஆக்கியிருக்கிறான். ஆம், இருளில் வாழ்கின்ற மனிதர்களை வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வருவதற்கான நூறாக வெளிச்சமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை நமக்கு ஆக்கியிருக்கிறான். ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள். எதை கொண்டு? இந்த அல் குர்ஆனை கொண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் காரணமாக தான் கூறுகிறான், யௌமல் கியாமத்தி அம்மா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நாளை மறுமையில் கண்ணில்லாத குருடராக எழுப்புவான். அல்லாஹ் இறக்கிற இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு தயாராகுங்கள், அதை ஓதுவதற்கு தயாராகுங்கள். இறந்து கிடக்கும் உள்ளத்துக்கும் இறந்து கிடக்கும் சிந்தனைக்கும் இறந்து போகின்ற நம்முடைய உயிருக்கும் உயிர் கொடுப்பதற்காக அந்த குர்ஆனை ஓதி மனனம் செய்து நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரி நஸ்ரியா அவர்கள் ராத்
أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها بردا ولا كذابا جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக ஹப்சா கராத்து. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون والطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله. இஃபா